திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நல்லா கமகமன் வாசனையோட செம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். கடையில் போய் சாப்பிட்டா அவ்வளோ செலவாகும். அதை இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறதில்ல, அதுக்கான மசாலா தான் பார்க்க போகிறோம். எப்படி செஞ்சு சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு பிளேட்டில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, சின்னதாக ஜாதிக்காவை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சீரகம், சின்ன சின்ன துண்டு பட்டை ஒரு 5 எடுத்துருக்கேன், 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஜாவி பத்திரி எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. இது எல்லாமே நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். வறுக்கலாம் போகிறதில்ல, அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா திண்டுக்கல் மசாலா ரெடி ஆகிடும். இன்னொரு சீக்ரெட் விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பண்ணும்போது வெங்காயத்தெல்லாம் டேரெக்டாக போட்டு வதக்க வேண்டாம். சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னும் பெஸ்ட்டு. சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக அரைச்சி எண்ணெயில் போட்டு வதக்கி இந்த மசாலாவையும் போட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி கூட தேவை கிடையாது.